இன்றைய முக்கிய செய்திகள். சில்லறை விலையில் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்படாத நிலையில் அரசு போக்குவரத்து கழகங்கள் உட்பட மொத்தமாக வாங்குவோருக்கு மட்டும் டீசல் விலை லிட்டருக்கு ரூ. 25 அதிகரிப்பு. கேரள மாநிலம் மலப்புரத்தில் நேற்று கால்பந்து போட்டியின் போது பார்வையாளர்கள் அமர்ந்திருந்த கேலரி சரிந்து விழுந்ததில் 50 பேர் படுகாயம். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆய்வுக் கூட்டம் இன்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. தரத்தை உயர்த்தும் நோக்குடன் இனி நேரடி தேர்வுகள் மட்டுமே நடத்தப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்த ஜப்பான் பிரதமர் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் 3.20 லட்சம் கோடியை முதலீடு செய்ய உள்ளதாக பிரதமர் மோடி முன்னிலையில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டார். சேலம், சென்னை இடையே விரைவு சாலை தொடங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி கிராம கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றினர். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை என்பதே அரசின் இலக்கு. வேலைவாய்ப்பு முகாமில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் பேச்சு. பஞ்சாப் முதல்வராக பதவியேற்ற பகவந்த் மான் மாநில அரசு துறைகளில் 25,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல்வரின் இந்த செயலுக்கு பஞ்சாப் மாநில மக்கள் வரவேற்பளித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேர்வு விடைத்தாளை சரியான நேரத்தில் சமர்ப்பிக்காத 10,000 மாணவர்களுக்கு ஆப்சென்ட் போடுமாறு வெளியான தகவல் தவறானது. அமைச்சர் பொன்முடி விளக்கம். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமை வண்டலூரில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் இன்று காலை தொடங்கி வைத்தார். 2 வருட கொரோனாவால் மூடியிருந்த தேனி கம்பம் அருகே உள்ள சூலி அருவியில் விடுமுறை தினமான இன்று குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதலில் உக்ரைனில் 847 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா தகவல் வெளியிட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி இந்தியாவின் பல முன்னணி நிறுவனங்கள் இலங்கையில் நுழைய முயல்வதாக இலங்கையின் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. உக்ரைன் மீது இன்று மீண்டும் சூப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதலை நடத்திய ரஷ்யா. ரஷ்ய தாக்குதலால் உக்ரைனின் மரியுபோல் நகரில் உள்ள ஐரோப்பாவின் மிகப்பெரிய உருக்காலை மூடப்பட்டுள்ளது. பெல்ஜியம் நாட்டில் சின்னஞ்சிறு வயதில் அவமானப்படுத்திய ஆசிரியரை 30 ஆண்டுகளுக்கு பிறகு மாணவன் ஒருவன் 101 முறை கத்தியால் குத்தி கொன்ற சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. அந்தமான் தென்கிழக்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக நாகப்பட்டினம், காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்திய சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் பலம் வாய்ந்த கேரளா மற்றும் ஹைதராபாத் அணிகள் கோப்பையை வெல்லும் முனைப்பில் பல பரீட்சை நடத்தவுள்ளன. இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னாவிற்கு ஸ்போர்ட்ஸ் ஐகான் விருதை வழங்கி சிறப்பித்தது மாலத்தீவு அரசு. நேற்று நடைபெற்ற ஐரோப்பிய பேட்மிண்டன் ஓபன் தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் மலேசிய வீரரை வென்று இன்று நடைபெறும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். மேலும் பல முக்கிய செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ரிஃப்ளெக்ட் நியூஸ் தமிழுடன்.